ஏஆர் ரஹ்மான் ஒரு வீடியோல நான் 2000ல இருந்து நியூஸ் பாக்குறதே விட்டுட்டேங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, கடந்த 25 வருஷமா நியூஸ் பாக்குறதே வந்து அவர் ஹேபிட்டாவே வச்சுக்கலையா. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் அதுல இருந்து டைவர்ட் ஆகுறேன் அப்படின்றத சொல்றாரு. இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 100ல 90% உண்மையா இருந்தாலும், ஏன்னா நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நம்ம ஒண்ணு பார்க்கணும்னு வருவோம். பட் கண்டிப்பா எல்லாருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு டேட்டா புஷ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். அதுல பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா irrelevant, தேவையில்லாத நிறைய இருக்கு. பட் ஒரு பக்கம் இந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியை மட்டும் நீங்க பார்த்தா போதும் அப்படின்றத சொல்றாரு. பட் நிறைய டைம் அப்படி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் சம்டைம்ஸ் சொசைட்டில என்ன நடக்குது, சொசைட்டி நம்மளை சுத்தி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சமாவது அவேரா இருக்கணும். நாட் லைக் நீங்க ஃபுல்லா அவேரா இருக்கணும் இல்லைனாலும் சரி, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவேர்னஸா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. பிகாஸ் லைஃப் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணணும். இதை வேணா நீங்க பண்ணிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, நான் சோஷியல் மீடியாவை எவ்வளவு நேரம் கன்சப்ஷன் பண்ணுவேன், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இல்லைனா நியூஸ் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்ல தான் நான் எல்லாமே பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அங்க நீங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா டைம் லாக் போட்டு வச்சுக்கணும், ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். இதை நான் இவ்வளவு நேரம் தான் பார்ப்பேன், இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன்றதுல நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே குறைச்சிக்கலாம். பாதி விஷயம் வந்து நம்மளே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோ இல்ல நியூஸோ யூஸ் பண்ணும்போது இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல நான் அப்படியே யூஸ் பண்ணுவேங்க ரேண்டமா, அவர் சொல்றதும் உண்மைதான், ஸோ என்னால வந்து என்னுடைய வரைக்குமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.